இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை முதல் வாசகமும் சரி நற்செய்தியும் நமக்கு சொல்வது நம்முடைய இறை வேண்டல் அல்லது ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை மிக அழுத்தமாக நமக்கு வலியுறுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுது நாம் எனக்கு வேண்டுவது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. அந்த சகோதர சகோதரிகளே, 1994 ஆண்டு ஹாலிவுட்டிலே ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பிளாங்க் செக், ஒரு வெற்று காசோலை. அதனுடைய கதை என்ன? ஒரு ஏழை வாலிபன் சென்று கொண்டிருக்கிறான். அப்போது தெருவிலே அவனுக்கு ஒரு காசோலை செக் கிடைக்கிறது. அது கையெழுத்து போடப்பட்ட, ஆனால் எவ்வளவு காசு என்பதை எல்லாம் எழுதாத ஒரு பிளாங்க் செக். அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அந்த வாலிபன் எவ்வளவு பணம் எழுதலாம் என்று அவன் யோசிக்கிறான். முதல்ல உட்கார்ந்து ஒரு $1000 என்று எழுதலாமா? ஏன் $1000? $10,000 எழுதுவோம், பிளாங்க் எது வேணால் நம்ம போடலாம் என்று மற்றொரு மனநிலை. கடைசியில் ஏன் 10,000, $1 மில்லியன் என்று எழுதலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம், $1 மில்லியன் எழுதுனா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் காசு வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்முடைய இந்த செக்கு வேஸ்ட் ஆகிடுமே, என்ன செய்வது? கடைசியிலே ஒரு துணிவு, என்ன நடந்தால் நடக்கட்டும் என்று நம்பிக்கையோடு $1 மில்லியன் என்று அந்த செக்கில் எழுதி பேங்க்கில் சப்மிட் பண்ணுறான். அவனுடைய நல்ல நேரம், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த $1 மில்லியன் அதிலே வைத்திருக்கிறார். எனவே அந்த முழு தொகையையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக தான் அந்த திரைப்படமானது நிறைவேறுகிறது. எனவே தன்னுடைய வாழ்வில் எப்படி எது நடந்தாலும் எது எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கு அவன் அதை எழுதுகிற வேளையிலே அதை முழுமையாக அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைய முதல் வாசகமும் சரி நற்செய்தியும் அதே நம்பிக்கையோடு தான் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்கள். 2 பேர் பிள்ளை பேர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மனோவாக்கு அவருடைய மனைவியும் இவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்கு பிள்ளை பேர் இல்லாத ஒரு வேதனையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். நற்செய்தியிலே சக்கரையா, எலிசபெத். அந்த காலத்திலும் சரி இன்றைக்குமே இந்த குழந்தை பேர் என்பது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு கூட நாம் அதே மனநிலையில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரே ஒரு வழி அந்த குழந்தை செல்வம். எனவே தங்களுக்கு அந்த ஒரு பிள்ளை பேர் என்கின்ற பெரிய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வேதனையில் அவர்கள் தொடர்ந்து வேண்டுகிற பொழுதுதான் இன்றைய இறைவார்த்தை சொல்கிறது, வேண்டிய அவருடைய ஜெபம் நம்பிக்கை அவர்களுக்கு அது முழுமையாக பலனை கொடுக்கிறது. எனவே அவர்கள் அதை முழுமையாக அந்த ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை நோக்கி எந்த ஒரு வேண்டுதல் மன்றாட்டாக இருந்தாலும் சரி, அது பெரிய பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிரானதாக இருந்தாலும் கூட அது எல்லாம் நமக்கு நடைபெறும் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக இயற்கையினுடைய முறைப்படி வயதான ஒரு பெற்றோர்கள் ஒரு பெண்மணி, ஆணுக்கு கூட கிடையாது, ஆனால் பெண்ணுக்கு ஒரு வயது வரம்பு இருக்கிற வரைதான், அவர்களுக்கு அந்த உதிரப்போக்கு இருக்கிற வரை மட்டும்தான் குழந்தை பேறு என்பது ஒரு நடைபெறக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அது இல்லாத ஒரு சமயத்திலே எல்லாம் கடந்து போக போது கூட, ஆனால் இது எனக்கு நடக்கும். தொடக்கத்திலே வந்த ஆபிரகாமினுடைய கதையிலும் கூட சரி, அந்த வயதான பாட்டி சிரிப்பார்கள், எனக்கு இந்த வயதான காலத்தில் ஒரு மகிழ்ச்சியா என்கின்ற எண்ணெல்லாம் கூட வரும்போது ஆண்டவருடைய தூதர்கள், ஏன் சிரிக்கிறாய், உனக்கு கண்டிப்பாக நடக்கும் என்று இயற்கைக்கு எதிரான ஒன்றுதான். ஆனாலும் கூட நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே எல்லாம் அனுகூலமாகும். அதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான அழுத்தமான செய்திகள். நாம் பல நேரத்திலே பல காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காலம் கடந்து போகிற பொழுது நாம் வேதனையுடைகிறோம், எனக்கு ஏன் இப்படி? ஆண்டவர் ஒன்றும் ஏடிஎம் மிஷின் கிடையாது, கார்டு போட்ட உடனே காசு வருது.
அதனால நம்முடைய நேரம், நம்முடைய எண்ணம், அவருடைய எண்ணம் ஒத்துப்போக வேண்டும். என் பிள்ளைக்கு இது இந்த நேரத்திலே தேவை. ஒருவேளை அது எனக்கு கிடைக்காமல் கடந்து போகிறது என்று சொன்னால், இதைவிட மேலான காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பதற்காக அவர் காலம் தாழ்த்துகிறார் என்ற ஒரு மனநிலை இருக்க வேண்டுமே ஒழிய, கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பதோ அல்லது கடவுள் மீது கோபித்து கொள்வதோ, நான் வேண்டினேன், எனக்கு இவ்வளவு நவநாட்கள், இத்தனை நவநாள், இத்தனை வாரங்கள் நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் கிடைக்கல சாமி, அதனால நான் கோபம் சாமி மேல கோவிச்சுக்கிட்டு போறேன். ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்வதால் நாம் தான் அங்கே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எனவே நீதிமான் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கண்டிப்பாக அவனுடைய குரலை ஆண்டவர் கேட்பார். எனவே அந்த ஜெபத்தின் வல்லமையை, மேன்மையை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. இயற்கைக்கு எதிரானதாக கூட எல்லாமே ஆண்டவரால், இறைவனால் அனுகூலமாக செய்ய முடியும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை. எனவே அத்தகைய அந்த இறைவேண்டல் என்பது நம்முடைய வலிமை, ஆண்டவரினுடைய மனதை நம் பக்கம் திருப்புவதற்கான ஒரு பெரிய ஆற்றல். எனவே அதை நாம் முழு நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்பி ஒவ்வொரு மன்றாட்டையும் நிறைவாக பெற்ற இந்த தம்பதியர்களைப் போல நாமும் முழுமையாக பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.